அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 29/9/2023க்குள் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் 9இல் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே 29ஆம் தேதிக்குள் நிறைந்த மாற்றம் நிச்சயமாக ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனினுடைய பார்வை சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் கிடைக்கிறதுங்க. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எந்த விதமான பணிகளை திட்டமிட்டாலும் அந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல பணிகளில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும், 7ஆம் பார்வை சகாயஸ்தானத்தில் விழுவது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் பாவ சேர்க்கையின் போது அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்போது அவர் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பாவ சேர்க்கை என்பது இல்லாமல் சுப பாதையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். சுகத்தை, செல்வ செழிப்பை, வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசீகரம் போன்ற பண்புகளை மிக அதீதமாகவும் செல்வ செழிப்பை அதீதமாக அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அவர் ஒருவருடைய சாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய அமைப்பில் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இப்போது பாவ கிரக நிலைகளின் சேர்க்கை இல்லாததால் இந்த இடங்களில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிர திசை நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் அவர் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இது மட்டுமல்லாது மற்ற கிரகத்தோடு இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது ஆளுமையுடன் கூடிய அதிகாரமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். சந்திரனோடு இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற முறையில் செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. ஏதோ ஒரு வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பு என்று சொல்வது சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது உருவாகிறது. அவரது நட்பு கிரகமான புதன், சனி, ராகு, கேதுவோடு இணையும் போது திடீரென விபரீத யோக பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் சுக்கிரன். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இப்படிப்பட்ட மாறுபாடான பார்வை இருப்பதால் குருவுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளும் பகை கிரகமாக சூரியன், சந்திரனும் சம கிரகமாக குரு மற்றும் செவ்வாய் கிரக நிலைகள் இருக்கின்றன. குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் தற்போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய பார்வையில சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் சமகிரகமாக இல்லை, பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல மாற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
அதிலும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. சுபத்துவ பாதையில் சந்திரனும் சுப பலத்துடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பகை வீடாக இருந்தாலும் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரது பகை வீடான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க 29/9/2023 வரை. எனவே இந்த தருணத்தில் 100% இது நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பார்வை விழுவதால் எந்த விதமான புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் வெற்றி கிடைக்கும். புதிதாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளில் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள், பல்வேறு விதமான காரிய தடைகள், சிரமத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் தற்போது மாற்றத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய புதிய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உத்தியோகம், தொழில்துறை, வியாபார ரீதியான பணிகளில் மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. பல்வேறு விதமான தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அலைச்சல், சிரமம் இல்லாமல் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைத்து லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. நிதி நிறுவனங்கள், அரசாங்க சலுகைகள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சரியான முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. எனவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறதுங்க. தைரியமாக அனைத்து விதமான முடிவுகளையும் திடகாத்திரமாக எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான சிரமங்கள், தொல்லைகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்ற அனைத்துமே குறைந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது புதிய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. உண்மை வெளிப்படுவதோடு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவையின் காரணமாக தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேர்தலுக்காக எதிர்கொள்ளக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் விதத்தில் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும், அலைச்சல் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. ராசியின் அதிபதியும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விவசாயத்துறையில் சொந்த நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு நிறைவான பல இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.